ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் நான் ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். இனிமேல் நீங்கள் எந்த விஷயத்துலையும் இதில் தலையிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு உடனே ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க? எனக்கு நீங்கள் எப்போதும் இந்த மாதிரி சாதகமாக பேசினா தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம், நான் அதெல்லாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதுக்கு மேலே நம்மளால் எந்த விஷயத்துலையுமே எதுக்காகவும் ஒன்றும் பண்ண முடியாது. போக போக ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கான டைம்ங்கிறது எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயமே செய்ய முடியும் அப்படின்னோடனே, ஆமாம்மா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். என்னால் இதுக்கு மேலே யாரையும் நம்ம நம்பி இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. நம்புறதுனால ஒரு யூஸ்மே கிடையாது. நம்மளுக்கு எந்த விஷயங்களில் நம்பிக்கை இருக்கணுமோ அந்தந்த விஷயங்களில் நம்பிக்கை இருந்தாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னோடனே, அம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா. ஆனால் அப்பா இது மாதிரி என்னை இந்த விஷயத்தில் எங்கள் மாமியார் வீட்டில் சொல்லுவார் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கலை. ஏன் அப்படின்னா, இந்த நாளுக்கு நம்ம எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, அவர் எனக்கு சாதகமாக சொல்லுவார் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்த்த விஷயங்கிறது. ஆனால் அவர் இந்த மாதிரிலாம் சொல்லாமல் இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா அப்படின்னோடனே, அம்மா, அது உண்மை தான். நம்ம எந்த விஷயத்துலையுமே எதிர்பார்க்காம இருக்கிறது தான் நம்ம நல்லது. ஏன்னா ஒருத்தவங்க நம்மளுக்கு செய்வாங்க, இந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம்னா அந்த விஷயத்தில் நம்மளுக்கு எதுவுமே கரெக்டாக நடக்கணுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, சரி விடுங்க, நம்மளுக்கு அதுக்கு மேலே யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. போக போக எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே யாரையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். உனக்கு நான் காலேஜ் சேர்க்குறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்கிற அப்படின்னு சொல்லி தான் அவங்க உன்னை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க இந்த மாதிரி உங்கள் அப்பாவே இந்த மாதிரி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கலம்மா அப்படின்னோடனே, ஆமாம்மா, அதை தான் நானும் நினைக்கிறேன். அப்பாவே இது மாதிரி திடீர்னு சொல்லுவாருன்னு நானும் எதிர்பார்க்கல அப்படின்னோடனே, விட, அவர் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் வேலைக்கு போகிறேன். நான் உன்னை நீ டிகிரி கண்டினியூ பண்ணேன்னா எனக்கு அது போதும். நான் அவங்களெல்லாம் எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ போக போக எல்லாமே உனக்கு பிடிக்கும், பிடிக்காத விஷயங்கிறது கிடையாது. எல்லாமே நான் பார்த்துக்கிற விஷயங்களில் நம்ம பார்த்துக்கிட்டோனாலே போதும். நான் வேலைக்கு போகிறேன். எப்படியும் இன்னும் ஒரு 3 மாதம் வரைக்கும் எனக்கு லீவ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக வேண்டிய வேலையை பார்த்துருவேன். அதனால அதை நான் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேனே தவிர உன்னை நான் இது பண்ணணுங்கிற அவசியங்கிறது கிடையாது. நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னை நான் கண்டிப்பாக படிக்க வைக்கிறேம்மா அப்படின்னோடனே, சரிம்மா, இன்னும் 3 மாதத்துல காலேஜ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நானுமே போய் பிரின்சிபல் மேம்கிட்ட கேட்டுட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க, நீ 3 மந்த்துக்கு அதுக்கப்புறம் உள்ள ஃபீஸை மட்டும் கட்டிவிட்டு நீ ஜாயின் பண்ணிக்கோமா மறுபடியும் அப்படின்னு. ஆனால் அப்பா எனக்கு இந்த மாதிரி பேசினதான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா எங்கள் மாமியார் வீட்டிலேயே சரின்னு சொன்னாலும் இவர் ஏன் ஒரு மாதிரி இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு விதமான குழப்பமாகவே இருந்துச்சு அப்படின்னோடனே, ஆமாம்மா, அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் போக போக எல்லா விஷயங்கள்லேயும் உங்களுக்கு அதுக்கான குழப்பங்கள்ங்கிறது தெளிவானால் தான் நம்ம அந்த வேலையில் பார்க்க முடியும், பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னோடனே, ஆமாம்மா, அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் போக போக எல்லாத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுத்துக்கிறதுக்கான தருணங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இதாக பண்ண முடியும், நல்ல இதாக பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி விடுமா, நான் உன்கிட்ட சொன்னது தப்பு தான்.